சம்பள குளறுபடிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ரயில் பணி பரிஷ்கரிப்பு இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் இன்று கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ஜானக பெர்னாண்டோ குறிப்பிடுகின்றார். இன்று காலை 7 மணி முதல் 8:30 வரை 20 ரயில்கள் மருதானி ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அனுராதபுரம் ரயில் நிலையம் இன்று காலை வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டது. தலாவ ரயில் நிலையமும் பயணிகளின்றி இவ்வாறு காணப்பட்டது. சிலாபம் ரயில் நிலையம் பயணிகளற்ற நிலையில் வெறிச்சோடி காணப்பட்டது. இன்று அதிகாலை 3:50 முதல் 6:15 வரை எந்தவித ரயில் போக்குவரத்தும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டியிலிருந்து மாத்தறை வரை வழமையான ரயில் போக்குவரத்து ஆரம்பமானதுடன் கொழும்பு கோட்டை வரை மாத்திரமே அந்த சேவை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ரயில் அதிகாரிகள் வருகை தராத காரணத்தினால் பயணச்சீட்டின்றி பயணிகள் பிரயாணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மாத்தறையிலிருந்து ருகுணுகுமாரி ரயில் சேவை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் ஏனைய ரயில் சேவைகள் நடைபெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹட்டன் பிரதேசத்திலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பிலும் ரயில்வே ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அனைத்து ரயில் போக்குவரத்துகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முன்னறிவித்தல் இல்லாமல் செய்யறதால எங்களுக்கு இந்த கஷ்டமா இருக்குது. இனி பஸ் எடுத்து போறதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் தானே. இப்படி பிரயாணங்களுக்கு செய்யறதுக்கு இந்த தடத்தை இந்த இவங்க ஸ்ட்ரைக் பண்றதால மக்களுக்கு பெரிய கஷ்டம் உண்டு பண்றாங்க. இப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நிவர்த்தி பண்ணி முடிய கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை குருநாகலிலிருந்து 3 அலுவலக நேர ரயில் சேவைகள் இன்று காலை இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ரயில் நடவடிக்கைகளை வழமை போல் இன்று முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார்.